மக்களவை தேர்தல் இன்னும் கொஞ்ச நாளில் வர இருக்கிற நிலைமையில் அதோடைய தேதி இன்னைக்கு வருமா நாளைக்கு வருமா அப்படிங்கிற எதிர்பார்ப்பு கட்சிகள் மத்தியில் மட்டும் இல்லாமல் மக்கள் மத்தியிலுமே இருக்குது. இந்த எதிர்பார்ப்பு மேபி மார்ச் 12-13 தேதிகளுக்கு மேலே வெளியிடப்படலாம் அப்படின்னு ஒரு தகவல் இப்போ கசிவாகியிருக்கு. என்ன காரணம் அப்படின்னா, ஆந்திர பிரதேஷ், ஒடிசா மாநிலங்களில் சட்டசபை தேர்தலும் இருக்குது. அந்த சட்டசபை தேர்தலோட இந்த தேர்தலுக்கு உண்டான தேதிகளையும் சேர்த்து அனௌன்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு நிலைமையில் தான் தேர்தல் ஆணையம் பல்வேறு குழுக்களாக பல மாநிலங்களில் திட்ட அறிக்கையை ரெடி பண்ணுறதுக்காக போய்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். இந்நிலையில் ஏற்கனவே 97 கோடி பேர் வாக்களிக்க தகுதியுள்ள இந்திய மக்கள் தொகையில் மேபி மார்ச் 12-13 தேதிக்கு மேலே நாடாளுமன்ற தேர்தலுக்கான தேதிகள் அறிவிக்கப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. மக்களவை தேர்தல் தொடர்பான ஆலோசனை கூட்டம் தமிழ்நாடு சார்பாக தலைமை தேர்தல் அதிகாரியான ராஜீவ்குமார் தலைமையில் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரத சாஹூ இவங்க எல்லாருமே சேர்ந்து நேற்று சென்னையில் நடந்துச்சு. இந்த கூட்டத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா, ஒரு மனதாக 40 தொகுதிகளுக்கும் அட் அ டைமில் எலெக்ஷன் கண்டக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுக்கப்பட்டதாக பேசப்படுது. மேலும் இதில் ஓட்டிங் மிஷினோட விவிபேட் மிஷின் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தையும் பற்றியும் நிறைய கருத்துக்கள் பேசப்பட்டிருக்கு. இந்த விவிபேட் மிஷின் அப்படிங்கிறத வச்சு பல்வேறு அரசியல் தரப்பு மக்கள் பல்வேறு விதமான கருத்துக்களை சொல்லியிருக்காங்க. சிலர் என்னன்னா விவிபேட் மிஷினில் ஏதாவது எங்கே ஒரு ப்ரெஸ் பண்ணாலும் கன்சர்ன் பார்ட்டிக்கு உண்டான இதில் தான் அது ஓட்டு போகும் அப்படிங்கிற மாதிரின்னு கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் என்னென்னா பேப்பர் மெத்தடில் தான் நம்ம வழக்கம் போல் அந்த வாக்குச்சீட்டு முறையில் தான் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு தரப்பு பேசிக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாமே முடிவு பண்ணி ஃபைனலைஸ் ஆகிறதுக்கு மார்ச்சுக்கு மேலே ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு தேர்தல் குழு தரப்பிலிருந்து பேசப்படுது. தமிழ்நாட்டில் சட்டத்துக்கு விரோதமாக மணல் குவாரிகளில் அளவையும் மீறி மணல் அள்ளின வழக்கில் ஏற்கனவே மாஃபியா கேங்க இருக்கிற நிறைய பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 36 இடங்களில் அமலாக்கத்துறை அட் அ டைமில் சோதனை நடத்தினாங்க. இந்த சோதனையில் நிறைய ஆவணங்கள் சிக்கிச்சு, நிறைய நகைகள் சிக்கிச்சு, நிறைய பணங்கள் சிக்கிச்சு. இதன் அடிப்படையில் 5 மாவட்டங்களான அரியலூர், கரூர், திருச்சி, வேலூர் மற்றும் தஞ்சாவூர் இந்த 5 மாவட்ட ஆட்சியர்களுக்கு சம்மன் அனுப்புனாங்க. எப்படி அளவுக்கு மீறி மணலை எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதற்கு அமலாக்கத்துறை மேலே ஒரு கேஸ் போட்டு தமிழக அரசு சார்பில் ஒரு வழக்கு தொடுக்கப்பட்டுச்சு. இந்த வழக்கை விசாரித்து உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்தாங்க. இதுக்கு மேல்முறையீடும் பட்சத்தில் அமலாக்கத்துறை உச்சநீதிமன்றத்தில் இந்த வழக்கை தொடுத்தாங்க. இந்த வழக்கு நேற்று விசாரணைக்கு வந்துச்சு. இந்த விசாரணையில் உச்சநீதிமன்றம் சொல்கிற விஷயங்கள் என்ன அப்படின்னா, ஒரு 5 மாவட்ட ஆட்சியர்களுக்கு மேலே சம்மன் அனுப்பிச்சிருக்காங்க அப்படின்னா அவங்க டைரெக்டாக இந்த கேஸ் விஷயமா அவங்க பேசலாமே தவிர அது எப்படி தேவையில்லாமல் தமிழ்நாடு அரசு உள்ளே வரலாம். ரெண்டாவது சட்டத்துக்கு விரோதமாக மணல் அள்ளினது தப்பு. அப்போது அதுக்கு அந்த மாவட்ட ஆட்சியர் ரெஸ்பான்சிபிள் அப்படின்னும் போது இப்போ தமிழ்நாடு ஏன் உள்ளே குறுக்க வருது அப்படின்னு சொல்லி கேள்வி மேலே கேள்வி கேட்டு தொடச்சி ஃபைனலாக உயர்நீதிமன்றம் கொடுத்த அந்த இடைக்கால தடையை இவங்க ரத்து செஞ்சு இந்த வழக்கை மேல்முறையீடு பண்ணி விசாரிக்கிறதுக்கு அவங்க எடுத்திருக்காங்க. அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஒரு 5 மாவட்ட ஆட்சியருக்கு மேலே இவ்வளோ ஒரு கேஸ் இருக்கு, இது தமிழ்நாடு ஏன் உள்ள குறுக்க போகிறது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் மக்கள் மத்தியில் இப்போ ஒரு பெரிய பேசு பொருளாகவே இருக்குது. பொதுவாகவே நம்ம பள்ளிக்கூடத்தில் ஒரு குழந்தைய சேர்க்கும்போது ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டு 5 வயசு முடிஞ்சவங்களுக்கு தான் அப்படின்றது நம்ம ஆரம்பம். ஆனால் மத்திய கல்வி அமைச்சகம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இனிமேல் 6 வயது முடிந்தவங்களுக்கு மட்டும் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் எஜுகேஷனை அப்படின்னு ஒரு அறிவுறுத்தல் கொடுத்துருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னா, குழந்தைகளுக்கு 6 வயதுக்கு அப்புறம் தான் இந்த புரிதல் தன்மை கொஞ்சமாவது ஆரம்பிக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயமும், அதுக்கு முன்னாடி வரையிலும் அவங்ககிட்ட குழந்தைத்தன்மை தான் இருக்கும் அப்படிங்கிற அடிப்படையிலும் 6 வயது பூர்த்தியானதுக்கு அப்புறம் குழந்தைகளை ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து சேருங்க அப்படின்ற அந்த ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் ஒடிசா, கர்நாடகா, அதே மாதிரி இன்ன பிற மாநிலங்கள்லாம் 5 வயதுக்கு அப்புறம் தான் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் சேர்க்கறது வழக்கம். கோவா போன்ற சில மாநிலங்களில் மட்டும்தான் 5 வயது 10 மாதங்களை கடந்ததுக்கு அப்புறம் ஸ்கூலில் சேர்க்குறாங்க. ஸோ இந்த நடைமுறை இனிமேல் யூனிஃபார்மிட்டியாக எல்லா இடத்துலையும் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காரணம் என்ன அப்படிங்கிறது முன்னாடியே சொன்னதான். அதாவது அவங்களுக்கு குழந்தைகளுக்கு கல்வியை அந்த கிரகிச்சுக்கிற தன்மை 6 வயதுக்கு மேலே தான் இருக்கும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. இந்நிலையில் இப்போது 5 வயதா 6 வயதா அப்படிங்கிற அந்த ஒரு சர்ச்சை மக்கள் மத்தியில் பேசிக்கிட்டு இருக்காங்க.
மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களுடைய 76வது பிறந்த நாளை முன்னிட்டு ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக கட்சி அலுவலகத்தில் அவங்களுடைய திருவுருவச் சிலைக்கும் அதே மாதிரி எம்ஜிஆர் அவர்களுடைய திருவுருவச் சிலைக்கும் பொதுச் செயலாளராக இருக்கிற எடப்பாடி அவர்கள் மாலை அணிவித்து அதே மாதிரி கேக்கு வெட்டி தொண்டர்களோட கொண்டாடினார். கொண்டாடி முடிச்சதுக்கப்புறம் அதிமுக தேர்தலுக்கான தேர்தல் இலச்சினையை வெளியிட்டார். வெளியிட்டு பேசினதுக்கப்புறம் என்னன்னா தமிழ்நாடை காப்போம், தமிழ்நாட்டு உரிமை மீட்போம் அப்படிங்கிற அந்த இலச்சினையை வெளியிட்டார். அது மட்டும் இல்லாமல் ஏஐ தொழில்நுட்பத்தில் ஜெயலலிதா அவர்கள் கட்சி சார்பாக பேசுகிற மாதிரியான அந்த வீடியோவும் வெளியிடப்பட்டுச்சு. இது வெளியிட்டதுக்கப்புறம் மேலும் பேசும்போது என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்த மாதிரி திமுக ரெட்டை வேஷம் போடுறாங்க, ஒரு காலத்தில் கோ பேக் மோடி அப்படின்னு சொன்னவங்க இன்னைக்கு வெல்கம் மோடி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதே மாதிரி நீட்டுக்கு நாங்கள் ஆரம்பத்திலிருந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கோம், ஆனால் நீட்டை முதல்ல கொண்டு வந்ததே திமுக காங்கிரஸ் கூட்டணி தான். இது மட்டும் இல்லாமல் இவங்க எல்லாத்தையுமே மாற்று வழியில் சிந்திக்க வைக்கிறதுக்கு அதிமுக தலைமையில் ஒரு நல்ல கூட்டணி அமையும், 40 தொகுதியிலும் எங்களுக்கே அமையும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் பேசியிருக்காங்க. இப்போ இந்த விஷயம் அதிமுக தொண்டர்களிடையே மிகப்பெரிய வரவேற்பை பெற்றுக்கிட்டு வருது. தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவராக இருக்கிறது தான் திரு வேல்முருகன் அவர்கள். வேல்முருகன் சமீபத்திய பத்திரிகை ஒன்றுக்கு கொடுத்த பேட்டியில் முக்கியமாக புதுசாக கட்சி தொடங்கியிருக்க விஜயை பற்றி நிறையவே கடுமையாக தாக்கியிருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது. அதில் அவர் சொல்கிற விஷயங்கள் என்ன அப்படின்னா, இந்தியா கூட்டணியில் வாரிசு அரசியல் நிறையவே நடக்குது, இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்கும்போது, இது அரசியல் சட்டத்திற்கு உட்பட்டு வாரிசுகள் நிலைநிறுத்தப்படுறாங்க, அதனால் இது வாரிசு அரசியலுக்குள்ளே வராது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை முன்மொழிஞ்சிருக்காரு. இது மக்கள் மத்தியில் ஒரு கலவையான விமர்சனத்துக்கு உள்ளாக்கப்படுது. அது எப்படி ஒரு தலைவர் வாரிசாக இருக்கும்போது அவங்களோட கீழே மகன்களும் வாரிசு அரசியல்னு வராதா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்புறாங்க. இது மட்டும் இல்லாமல் நடிகர் விஜய் குறித்து அவர் ஏற்கனவே அவர் தேர்தலில் டிவிகே அப்படின்னு தான் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காரு. இவங்களும் தமிழக வெற்றி கழகம் அப்படின்ற அந்த ஒரு விஷயம் போடும்போது ஏற்கனவே தேர்தல் ஆணையத்திட்ட இவர் கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தார். இதையும் விசாரிக்கும் போது அவர் சொல்கிறாரு என்ன அப்படின்னா, எம்ஜிஆர் ஜெயலலிதா மாதிரி விஜயால் ஜெயிக்க முடியுமா அப்படிங்கிறது தெரியாது, முதல்ல இங்கே பட்ஜெட் நடந்துச்சு, அதை பற்றின கருத்து என்ன, சிப்காட் ஓப்பன் பண்ண போகிறாங்க, அதை பற்றின கருத்து என்ன, இந்த மாதிரி மக்களுடைய குரல்கள் எதுக்குமே பதிலளிக்காத விஜய் அமைதியாக இருக்கார். ஒரு பாட்டு டான்ஸ் ஆடுறது மக்கள்கிட்ட இதனாலேயே அவர் பெரிய அரசியல் மூலதனம் நினச்சிக்கிட்டா அது மிகப்பெரிய தவறு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது விஜய் ரசிகர்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய கொந்தளிப்பையே ஏற்படுத்தியிருக்கு. காங்கிரஸ் கட்சி சார்பாக தமிழ்நாட்டில் விளவங்காடு தொகுதியில் 3 முறை ஜெயிச்சு எம்எல்ஏவானவங்க தான் விஜயதாரணி அவர்கள். விஜயதாரணி அவர்கள் சமீபத்தில் காங்கிரஸ் விட்டு வெளியில் போகிறாங்க அப்படிங்கிற அரசியல் பரசலாக ஒரு பேச்சு அடிபட்டுக்கிட்டு இருந்துச்சு. இந்நிலையில் அவங்க பதவியையும் ராஜினாமா பண்ணுறாங்க அப்படிங்கிற அந்த ஒரு பேச்சு இருந்துச்சு. இது நிலையில் புதுசாக பதவி ஏற்றுக்கிட்ட தமிழக காங்கிரஸ் தலைவராக இருக்கிற செல்வ பெருந்தகை என்ன சொன்னார் அப்படின்னா, அவங்களுக்கு கோர்ட்டில் கேஸ் இருக்குது, அந்த கேஸ் விஷயமா அவங்க போகிறாங்க, அதனால் கட்சி பணிகளையும் அதே மாதிரி தன்னுடைய பதவிக்கான பொறுப்புகளை பார்க்க முடியலைன்றதுனால போகிறாங்க, காங்கிரஸுக்கும் அவங்களுக்கும் சுமூகமான உடன்பாடு தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்படி சொல்லிக்கிட்டு இருக்க இந்த நிலைமையில் மத்திய இணையமைச்சராக இருக்கிற எல் முருகன் முன்னிலையில் பாஜகவில் விஜயதாரணி அவங்க இணைஞ்சிட்டாங்க அப்படிங்கிறது காங்கிரஸுக்கு மட்டும் இல்லை, விளவங்காடு தொகுதி மக்களுக்குமே ஒரு பேர் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. ஏன்னா அவங்க மிகப்பெரும் செல்வாக்கு உள்ள ஒரு தொகுதி. ஏன்னா விஜயதாரணிக்கு விளவங்காடு தொகுதியில் மிகப்பெரிய செல்வாக்கு இருக்குது. இந்த செல்வாக்கு இருக்கும்போது பாஜகவோட இணையும் போது இந்த செல்வாக்கு காங்கிரஸுக்கு மிகப்பெரிய அடியவே கொடுத்துருக்கு. அதே மாதிரி பாஜகவுக்கு தமிழ்நாட்டில் ஒரு பகுதியை அதிகமாக்கியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். எது எப்படி இருந்தாலும் இது இந்த தேர்தல் முடிவை பொறுத்து தான் தீர்மானிக்கப்படும். பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வருகிற 27ஆம் தேதி மதுரைக்கு வருவதை முன்னிட்டு அங்கே பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள், அதே மாதிரி அவருடைய நிகழ்ச்சி நேரில் பேஸ் பண்ணி என்ன மாதிரியான பாதுகாப்பு ஏற்பாடுகள்லாம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு சட்டத்துறையிலிருந்து ஒரு மிகப்பெரிய மீட்டிங்கே போச்சு. இந்த மீட்டிங்கில் அவங்க வெறும் மதுரையில் மட்டும் இல்லாமல் திருப்பூர் அதே மாதிரி கோவை இந்த மாதிரி முக்கியமான இடங்களுக்கு செல்ல இருப்பதுனால அங்கேயும் பாதுகாப்புகள் எப்படியெல்லாம் பலப்படுத்தலாம் அப்படிங்கிற முக்கியமான விஷயமா பேசிக்கிட்டு இருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னா, தேர்தல் இன்னும் கொஞ்ச நாள் நெருங்கி வர இருக்குது. அதே மாதிரி இந்த நாடாளுமன்ற தேர்தல் மே மாதத்தோட நிறைவடைகிற நிலைமையில் இருக்குது. இந்த நேரத்தில் ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்துச்சு அப்படின்னா அது தேர்தலில் நீ போட்டியிடுற ஒவ்வொரு கட்சிகளுக்கும் ஒவ்வொரு விதமான பாதிப்பை உண்டு பண்ணும் அப்படிங்கிற அந்த நோக்கத்தில் அரசும் சரி, கட்சியினரும் சரி, அதே மாதிரி சட்டத்துறையும் சரி, அதே மாதிரி காவல்துறையும் சரி ரொம்ப முக்கியமான முன்னெடுப்பில் பலத்த ஏற்பாடுகளை பற்றி தீவிரமாக ஆலோசனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நாடாளும் பாஜக அரசுக்கு எதிராக 28 கட்சியினரால் சேர்ந்து ஒருங்கிணைக்கப்பட்டு தான்
இந்தியா அப்படிங்கிற அந்த கூட்டணி கட்சி, இதுக்கு வந்து காங்கிரஸ் தான் தலைமை வகிக்குது. இந்த காங்கிரஸுக்கும் தமிழ்நாட்டுக்குமே ரொம்ப வருடங்களாகவே வந்து கூட்டணி வந்து சுமூகமாகவே இருந்திருக்கு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். கலைஞர் இருந்த டைமில் கூட வந்து அந்த காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் உண்டான அந்த கூட்டணி பங்கீடு வந்து எப்போவுமே ஸ்மூத்தாக தான் போயிட்டு இருந்திருக்கு. ஆனால் இந்த தடவை அந்த கூட்டணி பங்கீடு வந்து ஸ்மூத்தாக போகலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ப தகுந்த வட்டாரத்துலேருந்து தகவல் வந்திருக்கு. குறிப்பாக என்னென்னா, காங்கிரஸ் தரப்புலேருந்து ஒரு 12 தொகுதிகளோடைய லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. ஆனால் திமுக வந்து ஆரம்பத்திலே சொல்லிட்டாங்க, போன தடவை நீங்கள் எலெக்ஷனில் நின்ன மாதிரியே வந்து அதே மாதிரி தொகுதி இந்த தடவை உங்களுக்கு ஒதுக்கப்படாது, அது கம்மியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னதாகவும், மேலும் அவங்க வந்து ஆளுநருக்கு எதிராக போர்க்கொடி தூக்கணும், அதே மாதிரி மற்ற விஷயங்களை பற்றியெல்லாம் பேசணும் அப்படின்ற இந்த ஒரு காரணத்துக்காக மட்டுமே தங்களை பயன்படுத்துகிறதாகவும் காங்கிரஸ் தரப்புலேருந்து நிறைய அதிருப்திகள் வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் திமுக கூட்டணி சார்ந்த கட்சிகள்கிட்ட இருந்து தொகுதிகள் ஒதுக்குறதும் சீட்டு ஒதுக்குறது எல்லாமே வந்து ரொம்பவே வந்து டாமினேட் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இவங்க இதில் இந்த கட்சி வந்து வேறு எங்களை நம்பி வேறு எதுவுமே இல்லை அப்படிங்கிற சில தலைக்கணத்தில் இருக்கிறதாகவும் நம்ப தகுந்த வட்டாரத்துங்கள்லேருந்து சில கசிவான தகவல்கள் வருது. இது எப்படி இருந்தாலும் தொகுதி பங்கீடு, கூட்டணி பேச்சுவார்த்தை எல்லாமே வந்து தேர்தல் தேதி அறிவிப்பதற்கு அப்புறம் தான் தெரியும் அப்படின்னு இன்னொரு தகவலும் சொல்லப்படுது.